Shri Ram Jai Shri Ram Jai Shri ஹனுமான் வந்து நீங்கள்லாம் யாரு, எதற்கு இங்கு வந்திருக்கிறீர்கள்னு கேள்வி கேட்கிறார். அவனுக்கு நான் தொண்டு செய்வதற்காக வந்தேன்னு லக்ஷ்மணன் சொல்லுவாராம். பகவான் இடத்துல 9 விதமான பக்திகளை நாம காட்டணுமா. ஏகம் துக்கம் சுகம் சனௌ. இனிமே நம்ம 2 பேருக்கும் சுகம் துக்கம் இரண்டுமே ஒன்றாக இருக்கும். அதனால பழைய பக்தர்கள் வந்தால் அவர்களை தள்ளிவிட்டு புது பக்தர்களை பகவான் ஏற்றுக்கொள்வாராம். ஹனுமான் கிட்ட லக்ஷ்மணன் முதல்ல பேசுகிறார். ஹனுமான் வந்து நீங்கள்லாம் யாரு, எதற்கு இங்கு வந்திருக்கிறீர்கள்னு கேள்வி கேட்கிறார். தாங்க யாருன்னு சொல்லணுமோ இல்லையோ, இவர் தான் தசரதனுடைய மகன் ராமன். ராமனுக்கு நான் தான் தம்பி லக்ஷ்மணன் என்று அறிமுகப்படுத்தி கொள்ள வேண்டும். தன்னை பத்தி சொல்லும் போது அகம் அஸ்ய அவரோ பிராதா குணைர் தாஸ்யம் உபாகதா என்று லக்ஷ்மணன் கூறுகிறார். தான் யாரு, இவருக்கு நான் தம்பி, ஆனால் உண்மையில் அவருடைய குணங்களுக்கு தோற்ற அடிமை என்று லக்ஷ்மணன் சொல்லுகிறார். தம்பின்னு அவர் ஊர்ல சொல்லிட்டு இருக்கார். எனக்கு அது அபிப்பிராயம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ராமனுக்கு தாசன். அவருடைய குணங்களை பார்த்து தோற்று போய் கைங்கரியம் செய்வதற்கு கூட வந்தவனை தவிர தம்பின்னு சொன்னால் அப்ப ராஜ்யத்துல பங்கு, சொத்துல பங்கு, சம உரிமையெல்லாம் வந்துடும் பாருங்க. அதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ராமன் சேஷி, அவனுக்கு நான் தொண்டு செய்வதற்காக வந்தேன்னு லக்ஷ்மணன் சொல்லுவாராம். அப்ப லக்ஷ்மணன் எந்த ஒரு குணத்தால ஈர்க்கப்பட்டார்னால் பண்ண கைங்கரியத்தை ஏற்றுக்கொண்டு ஆனந்தப்பட்டு ராமன் இன்னும் பண்ணு என்று ஊக்குவிக்கிறாரோ இல்லையோ, அது ஒரு சேஷிக்கு ரொம்ப முக்கியம். ராமன் தகப்பனார்கிட்ட பக்தியோடு இருக்கலாம், தண்டகாரண்ய ரிஷிகளை ரட்சிக்கலாம். ஆனா அவருக்கு ஒருத்தர் கைங்கரியம் பண்ண வரும்போது இதுவுமே அப்படி கட்டியிருக்கியா சரி இப்படின்னு விரும்ப சொன்னார்னால் கட்டினவனுக்கு என்ன ஆனந்தம் வரும். அப்படி இல்லாமல் ஒரு ஜீவாத்மா கைங்கரியம் பண்ணும் போது அதை ஏற்றுக்கொண்டு ஆனந்தப்பட்டு அதை வெளிப்படுத்துகிறானோ இல்லையோ, அந்த குணத்துக்கு லக்ஷ்மணனும் தோற்று போனான். இதை போல ஒவ்வொருவராக சுக்ரீவனோடு தோழமை கொண்டாரோ இல்லையோ. நண்பன்னு சொன்னால் சக்கியம் 9 விதமான பக்திகளை பத்தி பிரஹ்லாதன் தெரிவிக்கிறார். ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்மநிவேதனம். பகவானிடத்துல 9 விதமான பக்திகளை நாம காட்டணுமாம். அவருடைய பெருமைகளை கேட்க வேண்டும், அதை பாட வேண்டும், அவரை எப்போதும் இடைவிடாமல் நினைக்க வேண்டும், அவர் திருவடிகளுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும், மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்ய வேண்டும், அவரை விழுந்து வணங்க வேண்டும், தொண்டுகள் செய்ய வேண்டும், நண்பனாக இருக்க வேண்டும், ஆத்மாவை அவரிடத்தில் சமர்ப்பித்து விட வேண்டும். இப்படி 9 விதமான பக்திகளை சொல்ற. அதுல 8வது நண்பனாக இருக்கணும்னு தெரிவித்தார். அது என்ன நண்பன்? நாமும் பகவானும் எப்படி நண்பனா இருக்க முடியும்? அவரோ தலைவன், அவர் காலில் விழுந்திருப்பதுதான் எனக்கு தகுந்தது. ஆனா நண்பனாக எப்படி இருக்க முடியும்னால், நண்பன்னு சொன்னால் 2 பேருக்கும் சுக துக்கங்கள் ஒன்னா இருக்கும் இல்லையோ. ஒரு நண்பனுக்கு துக்கம்னால் பக்கத்துல நண்பனும் துக்கப்படணும், அவருக்கு சுகம்னால் இவனும் சுகப்பட வேண்டும். ராமனே தெரிவிக்கிறார். சுக்ரீவனோடு தோழமை கொள்ளுகிறாரோ இல்லையோ, அக்னியை வளர்த்து அக்னி சாட்சியாக 2 பேரும் கையை பிடித்து தோழர்கள் நண்பர்கள்னு இருவரும் ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்ட உடனே ராமன் சொல்லுகிறார், ஏகம் துக்கம் சுகம் சனௌ. இனிமே நம்ம 2 பேருக்கும் சுகம் துக்கம் இரண்டுமே ஒன்றாக இருக்கும் என்று வாயால சொல்லிவிட்டார். நமக்கு தோணும், அது எப்படி சாமி முடியும்? ஒருத்தர் கஷ்டம் வருதுன்னா அவர் அழுவார், அதை பார்த்து நமக்கெல்லாம் அழகு வருமான்னு. அதுக்காக நாளைக்கு சுக்ரீவனுக்கு ஏதோ ஒரு துன்பம் வந்தால் ராமன் அழவா போறார்? அப்படின்னால் நிஜமாவே அழுதார். அவர் ஒன்னும் நண்பன்னு வாய் வார்த்தையாக சொல்லவில்லை. சுக்ரீவன் தான் ராமனிடத்துல பிரார்த்தித்தான், வாலியை நீ கொன்றுவிட வேண்டும், என்ன ராஜாவாக்கணும்னு சுக்ரீவன் தான் பிரார்த்தித்தான். சரின்னு இவர் அம்ப மறைந்திருந்து அம்பு போட்டார். வாலிக்கு உயிர் போக போகிறது. சுக்ரீவன் உடனே கையில கதையெல்லாம் கீழே போட்டுட்டு ஓடி வந்து வாலி காலில் விழுந்து, ஐயோ தப்பு பண்ணிட்டே மன்னிக்கணும், உன்னை கொன்னு இருக்கவே கூடாது, நான் பெரிய பாப்பி ஆகிவிட்டேன்னு அழத் தொடங்கினான். வாலிக்கு உயிர் போயிடுத்து. போன உடனே சுக்ரீவன் ரொம்ப விழுந்து கதறி அழுதான். அதை பார்த்த உடனே ராமனும் அழ ஆரம்பிச்சுட்டாராம். சஞ்சாத பாஷ்பகா பரவீரஹந்தான்னு தெரிவிக்கிறார். இவர் தான் அம்பு விட்டு வாலிய கொன்னதே. ஆனா இப்ப வாலி போயிட்டானேன்னு அழுகிறாரே. நன்னா இருக்கே சுவாமி, தானே பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தானே தொட்டிலையும் ஆட்டினால் இது எப்படி நியாயமாகும்னால், சுக்ரீவன் கொல்லுன்னு சொன்னான், கொன்னேன். இப்ப சுக்ரீவன் வருத்தப்படுறாரோ இல்லையோ, அதை பார்த்து நானும் வருத்தப்படுகிறேன். அதனால அவன் சுகப்பட்டால் எனக்கும் சுகம், அவன் துக்கப்பட்டால் எனக்கும் துக்கம்
என்று சுக்ரீவனோடு நட்பு ஏற்பட்டிருந்தது. சுக்ரீவனை வச்ச கண்ணு வாங்காம ராமன் பார்த்துட்டே இருப்பாராம். அவ்வளோ ஒன்றும் அழகெல்லாம் கிடையாது, சாதாரண குரங்கு. அழகாலாம் சுக்ரீவன் இருக்க போறது இல்லை. ஆனா அவன் நண்பன்னு ஏத்துக்கொண்ட உடனே அந்யோன்யம் அபிவீக்ஷந்தௌ ந திருப்திம் அபிஜக்முதுன்னு வால்மீகி தெரிவிக்கிறார். கையை பிடிச்சிட்டு இருக்கா, நண்பர்கள்னு சொல்லிட்டா. ராமன் சுக்ரீவனையே பார்த்துட்டு இருக்காராம், சுக்ரீவன் ராமனையே பார்த்து கொண்டு இருக்கிறார். சரி, சுக்ரீவனாவது ராமனை பார்க்கறது புரியுது, இவ்வளவு அழகன் பெரியவர் பரமாத்மா வந்திருக்கார், இவர் எதுக்கு சுக்ரீவனை பார்க்கிறார்னால் புது பக்தனோ இல்லையோ, அந்த பக்தனை அவ்வளவு ஆசையோடு பகவான் பார்த்து கொண்டே இருந்தாராம். புதுசா ஒரு பக்தன் வந்தவுடனே பழைய பக்தர்கள் எல்லாம் பகவான் ஓரங்கட்டி விடுவார். இங்கேருந்து ஒரு முக்தாத்மா போறாரோ இல்லையோ, முக்தி அடைந்து ஒரு ஜீவாத்மா வைகுந்தத்துக்கு போனார்னால் அது வரைக்கும் இருந்த இந்த பக்கம் நம்மாழ்வார் இருப்பார், திருமங்கை ஆழ்வார் இருப்பார், நாதமணிகள், ராமானுஜர் எல்லாரும் இருப்பா. ஒரு புதுசா ஒரு பக்தன் உள்ள வைகுந்தத்துக்குள்ள நுழைஞ்சானால் இவாள் எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு அந்த ஆத்மாவை எடுத்து பகவான் மடியில காத்து வச்சுப்பாராம். அவனோடு பேசிட்டு அவனோடையே அனுபவிச்சுட்டு இருப்பாராம். எது வரைக்கும் நாள் அடுத்த ஜீவாத்மா உள்ள வர வரைக்கும். இன்னொருத்தர் வந்தா அது அன்னைக்கு பிறந்த கன்றுக்குட்டி. எப்பவுமே ஒரு பசுமாட்டுக்கு புதுசா பிறந்த கன்றுக்குட்டி கிட்ட ரொம்ப அன்பு இருக்கும். பழைய பெரிய கண்ணுக்குட்டியே பக்கத்துல வந்தா கூட கொம்பால முட்டி முட்டி தள்ளி விட்டுடும், நீ கிட்டக்க வராத, நீ இந்த பெரிய கண்ணுக்குட்டி வந்து சின்ன குட்டி கண்ணுக்குட்டியை தானே துன்புறுத்தி விடுமோன்னு பயம் இருக்குமோ இல்லையோ. அதனால பழைய பக்தர்கள் வந்தால் அவர்களை தள்ளிவிட்டு புது பக்தர்களை பகவான் ஏற்றுக்கொள்வாராம். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.